الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الفلاح حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa na'udhu billahi min shururi anfusina min sharri a'malina wa man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் அன்னையார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்னும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிக பெரும் பாக்கியம் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம். இஸ்லாத்தின் அடிப்படையான ஏகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை விளங்கி பின்பற்றியிருக்கின்றோமா? நம்முடைய ஈமானிய பிடிப்பு சரியானதாக உறுதியானதாக இருக்கிறதா என்று பார்த்தால், நம் முன் சென்ற சமுதாயம் எப்படி ஈமானிலே பிடிப்புள்ளவர்களாக இறை நம்பிக்கையிலே உறுதியுள்ளவர்களாக இருந்தார்களோ அதே அளவுக்கு நாம் இருக்கவில்லை என்பதைதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் மதிப்பிட்டு பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பல கொள்கைகளை ஆய்வு செய்து பல சித்தாந்தங்களை ரிசர்ச் செய்து அதையெல்லாம் இது கரெக்ட் இது தவறு என்று நாம் அதை பற்றி விமர்சனங்கள் வைத்து கேள்வி எழுப்பி இந்த மார்க்கத்தை நாம் பெறவில்லை. இந்த மார்க்கத்தை நாம் வாரிசு முறையில் தான் பெற்றிருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையர் நம்முடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்ம சிறு வயதிலேயே நம்மை இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம இதை விளங்கி ஆய்வு செய்து பெறவில்லை. அப்படி பெறாத காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்திலே பிடிப்போடு இருந்தார்களோ அதே போன்ற பிடிப்பு நம்மிடம் இல்லை. நபிமார்கள் காலத்திலே வாழ்ந்த அவருடைய கவுமுகள், அவருடன் வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி அந்த மார்க்கத்திலே பிடிப்போடு இருந்தார்களோ அதே போன்று நாம் பிடிப்போடு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வாரிசு முறையில் இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம், ஆய்வு செய்து பெறல. ஆனா நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த தோழர்கள் எல்லாம் வாரிசு முறையில் இந்த மார்க்கத்தை பெறல. அவங்க இந்த மார்க்கத்தை விளங்கி பின்பற்றிக் கொண்டார்கள். இந்த மார்க்கத்தை எந்த சூழலிலிருந்து நாம் இதை பெற்றிருக்கிறோம் என்பதை அதை விளங்கி அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாம் முன்னாடி மௌத்தீகத்துல இருந்தோம், மூட நம்பிக்கையில் இருந்தோம், மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா
அதையெல்லாம் திரும்ப நினைச்சு பார்த்தோம்னா இப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்ம முன்னாடி வாழ்ந்தோம் என்று அவர்கள் ஆய்வு செய்து பார்த்து அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறானே என்று சந்தோஷப்பட்டு வியந்து போய் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனாலதான் இந்த மார்க்கத்துல அவ்வளவு பிடிப்பு இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவர் தயாராக இல்லை. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மார்க்கம் தான் நமக்கு முக்கியம், இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் என்று அதுல அவ்வளவு பிடிப்போடு அந்த மக்கள் இருந்தார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப துன்பங்களை அனுபவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றி நாம இன்னைக்கு எளிதா பின்பற்றிட்டு போயிடுவோம். திருமறை குரான சத்தம் போட்டு நடுரோட்ல நம்மளால ஓட முடியும், சத்தம் போட்டு நம்ம மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண முடியும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலத்துல அவங்க செய்ய முடியல. அந்த 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 இடத்துல அந்த பகுதியில தன்னுடைய தொழுகையை கூட நிறைவேற்ற முடியல. திருமறை குரான கூட சத்தம் போட்டு ஓத முடியாத நிலைமைதான் அந்த மக்கள்கிட்ட இருந்து. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குரான சத்தம் போட்டு ஓதக்கூடியவர்களாக, அழுது கண்ணீர் விட்டு ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க. அது அந்த எதிரிகளுக்கு பொறுக்க முடியல, தடுத்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அவங்க ஊரை விட்டே போயிடுவோம் என்று அந்த ஊரை காலி பண்ண போறாங்க. வேற ஒருத்தர் காபிர், வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர், இந்த மார்க்கத்திற்கு விரோதமா இருந்த சமுதாயத்தில் இருந்தவரே ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பரிதாபப்பட்டு நீங்க போவாதீங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து சமாதானம் பேசுறாங்க. அவருக்கு இருக்கட்டும், அந்த ஊர்ல பிரபலமானவர், செல்வந்தர், வியாபாரி, இவரெல்லாம் நீங்க விரட்டி விடலாமா என்று அந்த மக்கள்கிட்ட சமாதானம் பேசுறாங்க. சமாதானம் பேசும்போது அந்த மக்கள் வைத்த ஒரே கோரிக்கை என்ன, அவரு தொழட்டும், அவரு குரான் ஓதட்டும், ஆனா எங்களுக்கு கேட்கக்கூடாது, சத்தம் இல்லாம அவரால் ஓதிட்டு போகட்டும் என்று நிபந்தனையோடு அவர் அந்த ஊர்ல இருப்பதற்கு அனுமதிச்சாங்க. அப்படிப்பட்ட நிலையை அந்த மக்கள் சந்தித்தார்கள். சஹாபாக்கள் சாதாரண அந்த மார்க்கத்துக்கு பின்பற்றல, சாதாரண அந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் எந்த தியாகத்தை செய்வதற்கு அவங்க தயாராக இருந்தாங்க, உயிரை கூட விடுறது தயாராக இருந்தாங்க, சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்து நாட்டை திறந்து வந்தாங்க. அப்படிலாம் வர்றதுக்கு தியாகம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த கொள்கை மீது அவர்கள் அவ்வளவு பிடிப்பு இருந்தது, கொள்கை விளங்கி ஏற்றுக்கொண்டார்கள். ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபித்தோழர், ரொம்ப குள்ளமானவர், பார்ப்பதற்கு அழகானவரா அவர் இல்லை. அவருக்கு யாரும் பொண்ணு கொடுத்தது கூட தயங்கக்கூடிய நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக பெண் கேட்டு போறாங்க. பெண் கேட்டு போன இடத்துல அந்த வீட்டுல உள்ள தாய் தந்தையர் என்ன பண்றாங்க, பெண்ணோட தாய் தந்தையர் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவங்க சந்தோஷமா கொடுப்பதற்கு முன்வர்றாங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு இல்ல, என்னுடைய தோழருக்கு அவரை அறிமுகப்படுத்தின உடனே அந்த பெற்றோர்களுக்கு உடனே முகத்துல கோபம் படிக்குது. இவருக்காக நீங்க கேட்டு வந்து இதுக்கு நான் தர முடியாது என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணி, அந்த புள்ள, அந்த அந்த தாய் தந்தையோட மகள் என்ன பண்றாங்க, உள்ள இருந்து வாப்பா அம்மாவை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்காக பெண் கேட்டு வந்தாங்கன்னா அதுல எவ்வளவு நன்மை இருக்கும், நான் சம்மதிக்கிறேன் போய் சொல்லுங்க என்று அந்த பெண்மணி அனுமதி கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய சஹாபியை திருமணம் செய்யறாங்க. யாரும் திருமணம் முடிக்காத சூழ்நிலை, இந்த பெண்மணி தானாக முன்வந்து அந்த மனிதரை அந்த சஹாபியை திருமணம் முடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பை பெற்று திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே போர் வருது. போர்க்களம்னா சாதாரணம் கிடையாது. போர்க்களத்துக்கு போறோம்னா சாதாரண போயிட்டு திரும்ப வருமா வரமாட்டோமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில போர்க்களம் வருது. அந்த சஹாபி திருமணம் முடிந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு திருமணத்தை பெற்று அந்த வாழ்க்கையை கூட முழுசா அனுபவிக்க முடியல, போர்க்களத்துக்கு கிளம்பி போறாங்க. போர்க்களத்துக்கு கிளம்பி போய் போர்க்களத்தை ஷஹீதாயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளாலேயே அந்த மனிதரை, உருவ சிறிதான மனிதர் அவர், அந்த சஹாபி உருவ சிறிதானவர், ரசூலுல்லாஹ் தங்களுடைய கைகளாலே தூக்கிட்டு வந்து அவரை அடக்கம் செய்ததாக வரலாறு நம்ம பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ் அப்படி கண்ணீர் விட்டாங்க அந்த மனிதருக்காக. அவர் எங்கன்னு கேட்டாங்க. போர் முடிஞ்ச உடனே ஜுலைபீப் எங்கன்னு கேட்கிறாங்க, அப்படி விசாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்வதற்கு முன் வந்ததுக்கு காரணம் என்ன, திருமணம் முடிஞ்சு சிறிது நாள்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கு நம்ம தயங்குறோம். திருமணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகிட்டா 2 மாசம் ஆனா கூட இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்குது, ஒரு வருஷம் இருந்துட்டு போறாமல் வெளிநாட்டுக்கு 1 வருஷம் போயிட்டு வர்றதுக்கு நம்ம தயங்குறோம். இவர் போனா திரும்ப வருவோமான்னு தெரியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தை நோக்கி போவதற்கு கூட தயங்காம, மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு கூட தயங்காம செல்கிறார் சொன்னால் சஹாபாக்களுடைய உள்ளத்துல அப்படி இந்த இஸ்லாம் போய் சேர்ந்திருந்தது. அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பு மிக்கவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன,
அவங்க வாரிசு முறையில பெறல. நம்ம வாப்பா அம்மா அந்த இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து இந்த மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க பயிற்சி விட்டு அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவங்களா விளங்கி வந்தாங்க. நாம தவறான பாதையில இருக்கிறோம், மோமன் சொல்லக்கூடிய பாதை தான் சரியான பாதை என்று விளங்கி இந்த மார்க்கத்துக்கு வந்தனால அவங்க இந்த மார்க்கத்துல அவ்வளவு குறிப்போடு இருந்தாங்க. எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. அந்த தியாகம் செய்யக்கூடிய அந்த தன்மை நம்மிடம் வராததுக்கு காரணம் என்னன்னா நம்ம விளங்கி இந்த மார்க்கத்தை எடுத்துக்கல, விளங்கி இந்த மார்க்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல. எந்த கஷ்டமும் இல்லாம தியாகம் செய்யாம இந்த மார்க்கத்தை நம்ம எளிதா பெற்றிருக்கிறோம். அதனால என்ன பண்றோம், இந்த மார்க்கத்தை மதிக்கக்கூடிய வகையில மதிக்காதவளா நம்ம இருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியமா இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், இந்த ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்காதவளா இருக்கிறோம். அதுக்காக வேண்டி நம்ம நேரம் செலுத்தாதவளா இருக்கிறோம். இந்த உலகமா இந்த மறுமையா என்று நமக்கு வரும் பொழுது, துனியாவா ஆகத்தா என்று வரும் பொழுது நம்ம எதை சூஸ் பண்றோம்? எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பாருங்க, எதை நம்ம சூஸ் பண்றோம்? இந்த உலகத்தை தான் நம்ம சூஸ் பண்றோம். மறுமையை ரெண்டாவது தான் பாக்குறோம். இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஏன் எளிதா பெற்றிருக்கிறோம். எளிதாக எந்த ஒரு பொருளை நம்ம பெற்றாலும் நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம். எளிதாக ஒரு பொருளை நம்ம சாதாரண பைசா கொடுத்து வாங்காம இலவசமா ஒருத்தர் பொருளை தர்றாருன்னா அதுக்கு நம்ம எப்படி மதிப்பு வச்சிருப்போம்? அதை நம்ம உழைச்சி சம்பாதிச்சு 10 ரூபா கொடுத்து ஒரு சாதனத்தை வாங்கினா கூட அதை இழக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் அதுல இலவசமா கிடைச்சா, ஒரு கல்வியை எடுத்துக்கிடுங்களேன். கல்வியை கூட சாதாரணமா இலவசமா யாராவது தந்தாங்கன்னா அந்த கல்வியை நம்ம எப்படி இருக்கிறோம்? போனா போறோம், இல்லைன்னா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். அதே நேரம் பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி அப்படி நம்ம ஒரு கல்வியை பயில செஞ்சோம்னு சொன்னால் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டோம். வீட்டுல அடிச்சு எடுத்துக்கிறோம் பிள்ளைங்களை. ஏன்? பணம் கொடுத்து சேர்த்துருக்கிறோம். எவ்வளவு ரூபாய் ஃபீஸ் கட்டிருக்குன்னு தெரியுமா? வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாசம் எவ்வளவு ரூபாய் கட்டுறது தெரியுமா? இதுல அடிச்சு விடுறோம். அதே நேரம் இலவசமா ஒரு கல்வியை கொடுக்குறோம், இலவசமா டியூஷன் கொடுக்குறோம்னா ஃப்ரீயா தானே போறான், லீவ் எடுக்கிறியா இருந்துக்கோ, நாளைக்கு போனான், நாளை கழிச்சு போறான், என்னைக்கு போனாலும் அதை படிச்சு கொடுப்பான். இப்படி நம்ம ஏன் வெளிதாக ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம அதுக்கு மதிப்பே தெரியாதவர்களா இருக்கிறோம், மதிப்பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை நம்ம அதே மாதிரிதான் பெற்றிருக்கிறோம். இலவசமாக வாரிசு முறையில் நம்ம பெற்றிருக்கிறோம். எந்த தியாகமும் கிடையாது, இதற்காக வேண்டி எந்த கஷ்டமும் கிடையாது, எவ்வளவு நேரம் செலவு செய்யல. ஆனா நம்ம எளிதா நம்ம வாப்பா அம்மா தந்திருக்கிறாங்க என்கிற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை பெற்ற காரணத்தினால் இந்த மார்க்கத்தின் உள்ள பிடிப்பு நமக்கு குறைவா இருக்குது. உலகமா ஆகத்தா என்று வரும் பொழுது உலகத்தை தான் நம்ம தேர்வு செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல சஹாபாக்களுக்கு இந்த மார்க்கத்தை ஒரு உள்ளத்துல ஊடுருவ மாதிரி சொல்லி கொடுத்த காரணத்தினால அந்த மக்கள் இந்த உலகத்தை துச்சமாக கருதினார்கள், மறுமையை பெருசா நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி கைபர் போர்க்கிறோம், அதுக்காக வேண்டி அடுத்த நாள் போர்க்கிறதுக்கு முந்தின நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு உங்களை போர்க்கிறதுக்கு அனுப்புறேன், இதுல ஒருத்தருக்கு கொடியை தருவோம், ஒரு கொடியை தருகிறேன், இந்த கொடியை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தான் இந்த போர்க்களத்துல தளபதியாக நம்முடைய முஸ்லிம் கூட்டத்திற்கு இருக்க போகிறது சொல்லி ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருக்காங்க. அப்படி கொடியை பெறக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே இதோட இப்படி இருப்பார்கள், நெருங்கியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க. ராத்திரி முழுசும் ஒரு சலாபிக்கு தூக்கம் இல்லையா. சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு போறாங்கல்ல, ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொண்டு ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு உறவு முறைகளை வளர்க்கறதுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் நாடு நாடா சுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி ஊர் சுத்துறதுக்கான ஒரு சாய்ஸை ரசூலுல்லாஹ் கொடுக்கல, தேர்வு முறையை கொடுக்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அடுத்த நாள் போர்க்களத்துல தலைமை தாங்கி போர் செய்யணும். உயிர் போகக்கூடிய விஷயம், நாளைக்கு போனா திரும்ப வருவோமான்னு தெரியாத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்திற்கு யார் தலைமை தாங்குகிறாரோ அவர் நாளை மறுமையில என்னுடைய நெருக்கமாக இருப்பார் என்று அறிவித்த உடனே ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடி என்னிடம் கிடைக்காதா என்று ஒவ்வொரு சஹாபியும் இரவு முழுக்க எழுதி கொண்டிருந்தாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ராத்திரிக்குள்ள தூங்கவே இல்லை, ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் என்னிடம் கொடியை தரமாட்டாங்களா, நான் தலைமை தாங்க மாட்டேனா என்று சொல்லி நான் ஏங்குறேன் என்று சொல்லி சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஏங்கினாங்களாம். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட அந்த கொடியை கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பூ கொடுக்குற அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணுல சின்ன பிரச்சனை, கண் வெளிமா இருந்தவொடனே ரசூலுல்லாஹ் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து தடவி அவரை அனுப்பி, அப்ப கூட அந்த கண் வெளி பிரச்சனை இருந்த பிறகு கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் வரல, நான் ஒதுங்கிக்கிறேன், வேற யாரையோ அனுப்புன்னு சொல்லல. அந்த வலியை தாங்கி கொண்டு அந்த உடல் உபாயை தாங்கி கொண்டு ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்பை பெற்று அந்த போர்க்களத்தை கைபர் போர்க்களத்தை நோக்கி சென்றார் என்று சொன்னால் சஹாபாக்கிட்ட அந்த அளவுக்கு உறுதி இருந்தது. இந்த மார்க்கத்துக்கு கொள்கை மேல உறுதி இருந்தது. இந்த உலகத்தை விட மறுமைதான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை பிடிப்பு அந்த மக்கள்கிட்ட இருந்து. ஏன்? இஸ்லாம் உள்ளத்துல ஊடுருவி இருக்குது.
இஸ்லாம் நம்முடைய உள்ளத்துல இருக்குதா, நாம உண்மையிலே மூமினா இருக்கிறோமா, ஈமான் நம்மிடம் உறுதியா இருக்கிறதா என்பதை அளந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோல் என்னன்னா, நம்ம தொழுதுட்டோம், நோம்பு வச்சுட்டோம், அல்லாவை ஏத்துட்டோம், ரசூல்லாவை ஏத்துட்டோம், அது மட்டும் கிடையாது. நம்ம முன்னாடி உலகமா மறுமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் வைக்கும் பொழுது மறுமைதான் முக்கியம், உலகம் வேண்டாம் தூக்கி எறிகிறோம்னா அன்னைக்குதான் நம்ம உறுதியான ஈமானோடு இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய ஈமான் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை அளந்து பார்ப்பதற்கான அளவுகள் உரைகள் எதுன்னா மறுமையே எல்லா சூழலையும் தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் அளவுகோலா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற சமுதாயம், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக ஃபிரௌன் என்ன பண்றான், ஒரு மந்திரவாதி கூட்டத்தை கூப்பிடுறான். மந்திரவாதி கூட்டத்தை கூப்பிட்டு, இந்த மூசா அவரு அல்லாஹ்தான் ஒருவன், இறைவன் அவன் தான் கடவுள், என்னை கடவுள்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதனால அவரை நீங்க தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மந்திரவாதி கூட்டத்தை கூப்பிட்டு அவர் சில அற்புதங்களை நிகழ்த்துகிறார், சில மாயாஜாலத்தை செய்கிறார், அதை நீங்க தூக்கி விழுங்குற மாதிரி நீங்களும் மாயாஜாலம் செய்யுங்க என்று சொல்லி அந்த மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றான். மந்திரவாதிகள் என்ன பரிசு கிடைக்கும் எல்லாம் கேட்டுட்டு அங்க நிக்கிறாங்க. மூசா ஒரு சைடுல நிக்கிறாரு. மந்திரவாதிகள் கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட, நீங்க மாயாஜாலத்தை மந்திர வித்தையை போடுகிறீர்களா, நாங்க மந்திர வித்தையை காட்டுவான்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மந்திரவாதிகள் தங்களிடம் வித்தைகள் அவனுக்கே போடுறாங்க, கைத்தடிகளை கையிலெல்லாம் போடுறாங்க, எல்லாம் பாம்பு மாதிரி நெருங்கிட்டு ஓடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த பிறகு கூட, அல்லாஹ்வுடைய சாட்சிகளை பெற்ற நபியாக இருந்த பிறகு கூட அவங்க என்ன பண்றாங்க, பாம்பு மாதிரி ஓடணும்னு என்னடா இருந்து பயந்து ஓட நினைக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை நிக்க சொல்றாங்க, நீங்க நில்லுங்க, நீங்க உங்க வித்தையை காட்டுங்க, உங்களுடைய அற்புதத்தை காட்டுங்கன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கைத்தடியை தூக்கி போடுறாங்க. இந்த கைத்தடி பாம்பாக மாறி அவ்வளவு அந்த மாயாஜால வித்தைக்காரர்கள் சூனியக்காரர்கள் போட்டு அந்த பாம்புட விழுங்கிருது. அந்த சூனியக்காரர்கள் பார்த்து விளைவெடுத்து போயிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. ஏன், அவங்களுக்கு தெரியுது நம்ம செய்தது அது பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய வித்தை தான், ஆனா அவர் மூசா செய்தது உண்மையான பாம்பே வந்திருக்குது. அப்ப அவருதான் உண்மையான தூதரா இருப்பாரு, அல்லாஹ்வுடைய அந்த அட்டாட்சியை பெற்றுதான் இதை செய்திருக்கிறார், இவர் உண்மையான தூதரா தான் இருப்பார் என்று சொல்லி அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரர்கள் அந்த இடத்திலேயே கீழே விழுந்து சஜிதா செய்து அல்லாஹ்வை ஏற்றுக்கிறார். ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஃபிரௌன் கோபம் கொந்தளிக்க கேட்கிறான், நான் உங்களை இவரை தோற்கடிக்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிட்டுருக்கிறேன், இவருடைய மாயாஜால வித்தைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக நான் உங்களை கூப்பிட்டுருக்கிறேன், என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க எப்படி அவருடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளலாம், உங்களை நான் மாறுகை வாங்குவேன், உங்களை சும்மா விடமாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் எதிராக தீர்ப்பளிக்கிறான். உங்களை அதாவது இடது கையும் வலது காலையும் விட்டுவேன், ஒரு கையும் ஒரு காலையும் வேற வேற சைடுல விட்டுருந்தோம்னா ஒரு மனிதனா நிக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையான தீர்ப்பை அந்த ஃபிரௌன் அந்த இடத்துல தீர்ப்பளிக்கிறான். அதை கூட அந்த மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் பயப்படல. ஃபிரௌன் சொன்னா செய்வான்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா ரப்புக்குமுல் அகலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று அந்த மக்கள் மத்தியில சூழ்நிலைச்சு ஆண்களை எல்லாம் கொண்டு விட்டு பெண்களை இந்த உலகத்துல வாழ வச்சவனாகவும் ஃபிரௌன். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், கொடூரமான ஆட்சி செய்தவன், சர்வாதிகாரி. அப்படிப்பட்ட சர்வாதிகாரி இருக்கக்கூடிய ஃபிரௌன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். அப்படி தெரிஞ்ச பிறகு கூட அந்த சூனியக்காரர்கள் பக்லிமா வந்தாங்க, நீ என்ன வேணாலும் செய்ய, இன்னமா ஹாதி ஹயாத்து துன்யா, நீ என்ன செய்தாலும் இந்த உலகத்தை தான் நீ செய்ய முடியும், எங்களுக்கு மர்மதான் முக்கியம் என்று சொல்லி அந்த மந்திரவாதிகள் அந்த இடத்திலேயே அவனுடைய தீர்ப்பை அவனுடைய அந்த அச்சுறுத்தலை எல்லாம் புறந்தள்ளி விட்டு தூக்கி வீசி விட்டு இந்த உலகமே எனக்கு வேண்டாம், மர்மதான் முக்கியம் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன, 10 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷத்திலே அவருடைய உள்ளத்துல இந்த ஈவன் சரியான முறையில சேர்ந்துருக்கு. இந்த இறை நம்பிக்கை சரியான முறையில உள்ளத்துல ஊடுருவின காரணத்தினால அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை துச்சமா போயிடுது. இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது, இது என்னைக்கு வேணாலும் அழிஞ்சு போகும், மர்மதான் முக்கியம் என்று சொல்லி அந்த மக்கள் ஃபிரௌனை தூக்கி வீசிட்டு மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மந்திரவாதிகள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை சரியான உள்ளத்துல ஊடுருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஃபிரௌனுடைய மனைவியா இருந்தவர்கள் அவங்க இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அவங்க இந்த உலகத்துல
சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அவங்க ஆர்டர் போட்டா என்ன வேணாலும் நடக்கும். அவங்க சொன்னதுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. துறவனே கட்டுப்படுவான். மனைவிக்கு ராணியா இருக்கக்கூடியவருக்கு ராஜாவே கட்டுப்படுவான். ராணி சொல்ல முடியாது, ராஜா கேட்பான். அந்த அளவிற்கு அவர்கள் பட்டத்து ராணியாக அந்த நாட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரோனுடைய மனைவி மூசாவுடைய இறைவனை தான் நம்புறேன்னு சொன்னாங்க. அவங்க பாக்குறாங்க. ஏன் என்ன பாக்குறாங்க? மூசாவோட சொல்லக்கூடிய கொள்கையும் பாக்குறாங்க, பிரோன் சொல்லக்கூடிய கொள்கையும் பாக்குறாங்க. ரெண்டு கொள்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிரோன் பொய் சொல்றான், இவன் சொல்றது சரியானது கிடையாது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய இறைவன் தான் சரியான இறைவன் என்று சொல்லி மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டது மட்டும் இல்லாமல் அதை டிக்ளரும் பண்றாங்க. தன்னுடைய கணவன்டே சொல்றாங்க, நீ கடவுள் கிடையாதுப்பா, மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் உண்மையான கடவுள் என்று டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ணா சாதாரண விஷயமா? அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் என்ன அந்த பெண்மணியை நினைச்சா என்ன வேணாலும் செய்யக்கூடிய நிலைமையில தான் அந்த ஒரு கொடூரமான ஆட்சியாளனா இருந்தான். அந்த பெண்மணி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, ஒரு நஜ்ஜினி மினல் கௌமில் ஆலிமீன், ஒரு நஜ்ஜினி மின் ஃபிரௌன அமலிஹி, ஃபிரௌனுடைய அந்த கொடூரமான செயல்களிலிருந்து இறைவா என்னை காப்பாற்றுவாயாக என்று இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. பிறவுடைய அந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாய் என்று இறைவன் பிரார்த்தனை பண்ணாங்க. நாளை மறுமையில எனக்கு ஒரு இந்த போயிட்டுன்னு சொன்னா, மறுமையில எனக்கு ஒரு சொர்க்கத்துல ஒரு மாளிகை தா என்று இறைவன் கேட்டான். இந்த உலகத்தில் உள்ள மாளிகை எனக்கு வேண்டாம், மறுமையில கிடைக்கக்கூடிய எனக்கு மாளிகை தான் வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால், அதற்கு காரணம் அவருடைய ஈமான், அந்த இஸ்லாம் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை சரியானதா இருந்தது. சரியான முறையில் அவருடைய உள்ளத்துல ஊடுருவன காரணத்தினால அவர் இந்த உலக வாழ்க்கைய தூக்கி வீசிட்டு மறுமையை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய ஈமான் சரியான ஈமானா இருந்த காரணத்தினால எப்படி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரியான ஈமான் நம்மிடம் இருக்கிறதா நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். நமக்கு ஏன் அப்படி வரமாட்டேங்குது என்று சொன்னால், நம்மால் எப்படி இந்த உலக வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு மறுமையை தேர்வு செய்யக்கூடிய நிலைமை நமக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொன்னால், இந்த மார்க்கத்தை சரியா விளங்கி நம்ம ஏற்றுக்கொள்ளல, ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளல, உள்ளத்துல நமக்கு ஈமான் சரியான முறையில போய் சேரல. இப்படி சேராத காரணத்தினாலதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்யறோம், மறுமையை தேர்வு செய்யாம நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஈமான் சரியானதா இருக்கிறதா என்பதை உரைச்சி பார்க்க வேண்டிய அளவுகோலா எதை வைக்கணும்னா, எந்த ஒரு சூழ்நிலையும், ஒரு கல்யாணம் வருதா, திருமணம் வருதா, திருமணத்தை செய்ய போறோம், ஆடம்பரமா செய்யலாமா, வரதட்சணை வாங்கி செய்யலாமா, இந்த திருமணத்துல ஆடல் பாடல் கூத்துக்குமாலாம் பண்ணணுமா, இப்படி பண்ணினாதான் ஒவ்வொரு நம்மளை மதிக்குமா, இப்படி பண்ணினாதான் நம்ம சொந்த பத்தி நம்மளை மதிப்பாங்களா, இப்படி செய்தா, இப்படி திருமணத்தை ஆடம்பரமா செய்தாதான் நம்முடைய உறவுக்காரர்களா நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா, நம்முடைய கொலிச்சு நம்முடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா, ஊர் மதிப்பாங்களா, உறவு மதிப்பாங்களா என்று நம்ம பார்க்காம நம்ம மருமதான் முக்கியம், இந்த திருமணத்தை மார்க்கம் என்ன சொல்லி இருக்கோ அப்படி செய்தாதான் நாளை மறுமையில நம்ம வெற்றி அடைய முடியும் என்று அதை நம்ம தேர்வு செய்யணும்னா நாம சரியான ஈமான்ல இருக்கு. இது மட்டும் இல்ல, வியாபாரம் செய்யறோம், வியாபாரத்துல யாரையும் ஏமாத்தாம யாரையும் மோசடி செய்யாம சரியான முறை வியாபாரம் செய்யறோமா, இல்ல பணம் தான் முக்கியம், எப்படி வேணா நம்ம வியாபாரம் செய்தாலும் போதும் அப்படி பணத்துக்காக நம்ம செய்யறோமா, நம்ம உரசி பார்த்தோம்னா பணத்துக்காக செய்தோம்னா நம்ம ஈமான் சரியானதா இல்ல, மறுமையை நம்ம தேர்வு செய்யல, இந்த உலகத்தை தான் தேர்வு செய்யறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஈமானை உரசி பார்த்து நம்முடைய ஈமான் சரியானதா இருக்கிறதா என்று பார்த்து நம்ம இந்த உலகத்தை நம்ம செயல்பாடுகள் செய்தோம்னு சொன்னா மறுமையில நம்ம வெற்றி அடைய முடியும். மறுமைதான் நமக்கு முக்கியம் நினைச்சோம்னா இந்த உலகத்துல இதெல்லாம் நம்ம ஈடுபட மாட்டோம். இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் ஆசாபாசங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிரும். அப்படி வறுமையை நம்பிக்கை கொண்டு அதற்காக வேண்டிய நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கியிருவானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அனைவரான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு பொருளாதாரத்தை தேடுவது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அதுதான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே அந்த பொருளாதாரம் எப்படி வருகிறது, இந்த பொருளாதாரம் ஹராமா ஹலாலா, அமன் ஹலாலுன் அம்மன் ஹராமுன், ஹராமா ஹலாலா என்று அதை ஆய்வு செய்து அதை சிரத்தை எடுத்து பார்க்கக்கூட அந்த எண்ணம் இல்லாமல் பணம் வந்தா போதும் என்று மக்கள் எண்ணக்கூடிய நிலைமை வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக எச்சரித்திருக்கிறார்கள்.
அந்த மாதிரி காலமாகத்தான் நம்ம இந்த காலகட்டத்திலாம் பார்க்க முடியுது. பணம் வந்தா போதும், பொருளாதாரம் வந்தா போதும், அது எந்த வழியில வருது, எப்படி வருது, இது ஹராமான பொருளாதாரமா, ஹலாலான பொருளாதாரமா, மார்க்கெட் அனுமதிச்சதா, அனுமதிக்காததா, இதெல்லாம் நம்ம எதையுமே ஆവശ്யம், பணம் வந்தா போதும், வசதியா வாழ்ந்தா போதும் இருக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்குது. கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு நம்ம பேப்பர்ல பார்த்துருக்கிறோம். ஒரு முஸ்லிம் பெண்மணி, 30 வயசு தான் இருக்கும், திருவிதாங்கோட்டை சேர்ந்த பெண்மணி தான். ஆண் நண்பர்கள் ஒரு 5 பேர் கூட சேர்ந்து போதைப் பொருளை கடத்தி அதில் போலீஸில் மாட்டி, காவல்துறையில் மாட்டி கைது செய்யப்பட்டு பத்திரிகைகள்லாம் அந்த செய்தி வந்தது. கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த பெண்மணி கூட திருமணமான பெண்மணி, நம்ம பக்கத்தில் உள்ள பகுதியை சேர்ந்த பெண்மணி தான். அந்த பெண்மணி ஆண் நண்பர்களை பார்த்தா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஆண் நண்பர்கள் கூட இல்லை. அந்த பெண்ணோட கணவன் கூட ஊரில் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, வெளிநாட்டில் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன, பின்னாடி அந்த விஷயங்களெல்லாம் ஆய்வு செய்து பார்த்தோம்னா, அந்த பெண்ணுக்கு வசதியாக வாழணும், சொகுசான வாழ்க்கை வாழணும் என்பதுதான் அந்த பெண்ணோட குறிக்கோளாக இருக்குது. இந்த கை செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணை பற்றி தெரிஞ்சவர்கள் அந்த பெண் நல்ல வசதியானவன்னு தெரிஞ்சு நினைச்சிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு காரு வசதின்னு வாழ்ந்துட்டு சொல்றது அந்த பெண். சிறு வயதிலே அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை வாழணும்னு நினைச்ச காரணத்தினால பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு அந்த பெண் நினைத்த காரணத்தினால்தான் கடைசியில் அவருடைய இறுதி நிலை என்னன்னா காவல் நிலையத்தில் செல்ல வேண்டிய நிலைமை ஆயிருக்கு. மற்ற சமுதாய மக்கள்லாம் அதை பார்க்கும் பொழுது நமக்கே கேவலமா இருக்கு. நம்ம பெண் இப்படி மாட்டிட்டாங்களே, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருத்தப்பட நிலைமை இருக்கு. இந்த பெண்ணுக்கெல்லாம் சிறு வயதிலேயே பெற்றோர்கள் பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை விதைக்காம, பணம் முக்கியம் கிடையாது, இந்த உலகத்துல நல்லொழுக்கத்தோடு வாழணும், வறுமையில இருந்தா கூட செழுமையா இருக்கணும், மார்க்கத்தை பின்பற்றி வாழணும், கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தாலும் அதுல நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரையை சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அந்த பெண் மூலமாக அந்த பெண்ணை சார்ந்த குடும்பத்திற்கோ சமுதாயத்துக்கு கூட ஒரு இழுக்கு ஏற்பட்டிருக்காது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், பணம் தான் முக்கியம், அது எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துடக்கூடாது. பொருளாதாரம் தான் அல்டிமேட்டு, அதுதான் இறுதி இலக்குங்கிற மாதிரி வளர்த்துக்கூடாது. படிப்பு கல்வி கூட இன்னைக்கு பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுதே இப்படி நீ டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, அப்படியா பைலட் ஆக போறியா அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை நோக்கி தான் குறி வச்சுதான் அந்த பிள்ளைகளை கல்வி நிலையத்தை சேர்க்கக்கூடியதை கூட பார்க்கக்கூடிய அந்த பிள்ளைகிட்ட சொல்றதும் அப்படி சொல்லி தான் வளர்க்கலாம். நீ சம்பாதிச்சு எனக்கு தெரியா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. அப்படி இல்லாம கல்விங்கிறது கூட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய, அறிவை தரக்கூடிய, வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை தரக்கூடிய ஒரு இடமாகத்தான் கல்வி நிலையம் இருக்குங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம்னு சொன்னா, அறிவு தருவதற்காக கல்வி என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம்னு சொன்னா, அதோடு சேர்த்து பொருளாதாரம், வருமானம் சம்பாதிக்கிறதெல்லாம் கிடைக்கும் என்பதை சொல்லி வளர்த்தோம்னா பிற்காலத்தில் அது நல்லபடி வரும். தோல்விகளை கண்டு தோல்ந்து போகாது. நம்மளால சம்பாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியாட்டா நம்ம குறுக்கோடியில சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நிலைமை இந்த பிள்ளைகளுக்கு வராது. அதான் நம்ம சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்க்காமல், நம்ம சமுதாய பிள்ளைகளுக்கு மார்க்கம் தான் முக்கியம், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டா அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் தருவான் என்று நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும். அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய நன்மக்களாக எல்லா உங்களையும் ஆக்கி விடுவானா என்று சொல்லி